ஃப்ரெண்ட்ஸ், தூய மல்லி உப்புமாங்க. அது எப்படி செய்யலான்னு தாங்க இப்போ பார்க்குறோம் நாம். வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி உப்புமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 3/4 kg தூய மல்லி புழுங்கல் அரிசி கழுவிட்டு வறுத்து வச்சுருக்கேங்க. அது கூட 150 கிராம் பாசிப்பருப்பு நான் வறுத்துட்ருக்கேங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு 100 கிராம் வறுத்துட்டு அதில் போட போகிறோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ரவை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு வறுத்தாச்சு, அரிசி கூடவே சேர்த்துருக்கேன். இப்போ உளுந்து ஒரு 100 கிராம் வறுத்துட்ருக்கேங்க. அதையும் அது கூட சேர்க்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம உளுந்து இதிலேயே போட்டுவிட்டோம். ஒரு 4 மிளகு 4 சீரகம் போட்டுட்ருக்கலாங்க. இதில் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜல்லடை பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், நம்ம ரவை எடுத்துட்டோம். இப்போ உப்புமா செய்ய போகிறோங்க. இதில் மாவும் வருங்க. பாருங்கள், மாவு நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உளுந்து போட போகிறேன். நீங்கள் கடலைப்பருப்பை போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம் வறுபட்டுருச்சுங்க. இப்போ பச்சை மிளகாய் போடுற விதை எடுத்துட்டேங்க. இப்போ வெங்காயமாக போட்டுடலாங்க. இது வதங்கட்டுங்க. ஒரு 3 பல் பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. 5-6 கடலை கொட்டைங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கிருக்குங்க. ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. நம்ம ரொம்ப பொன்னிறமாக வதக்கக்கூடாதுங்க. வெந்தால் போதுங்க நமக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ரவை போடலாங்க. பாருங்கள், இது கட்டியெல்லாம் கட்டாதுங்க. அதுக்காக அப்படியே கொட்டிட்டு கிளறலாம். வேகட்டுங்க. கொஞ்சம் தேங்காய் போடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றிங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணுங்க.